வணக்கம், வெல்கம் டு சுஷீல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, பட்டாணி புலாவ் உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது ஜஸ்ட் அரை மணி நேரத்தில் செய்திடலாம். இது பேக் பண்ணி கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். மதிய நேரத்துக்கு சாப்பிட நல்ல ஸ்பெஷலாகவும் இருக்கும். உங்களை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மெஷரிங் கப்பில் 2 கப் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுப்போம். உருளைக்கிழங்கு வேக வைக்க கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வைப்போம். உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்கான துண்டுகளை நறுக்கிக்கலாம். தண்ணி கொதிக்குது, இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இது ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேகட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ இறக்கி தண்ணியை வடிகட்டி வச்சுக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கிப்போம். ஒரு கப் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி பொடிசா நறுக்கின கொத்தமல்லி இலை, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ புலாவை தாளிச்சுப்போம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்ப்போம். 10 முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஈச் 3, ஒரு அன்னாசி பூ, ஒரு மராட்டி மொக்கு, கொஞ்சம் கல்பாசி, 3 பே லீஃப் சேர்ப்போம். இது வறுபடட்டும். அடுத்து நறுக்கிய வெங்காயத்தை சேர்ப்போம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்போம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் பச்சை பட்டாணி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்ப்போம். நல்லா கலந்து விடுவோம். பாருங்க, இப்ப தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. இதுல ஊற வச்சிருக்க அரிசியை இப்ப சேர்த்துருவோம். 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 2.25 கப் தண்ணி சேர்ப்போம். தேவையான உப்பு சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டு மூடிடுவோம். வெயிட் போடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விடுவோம். ஒரு மூடியுள்ள டப்பாவில் 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான உப்பை சேர்ப்போம். நல்லா கலந்து விடுவோம். இதுல வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துறேன். மூடி போட்டு நல்லா குலுக்கி விடுவோம். பாருங்க எவ்வளவு நல்ல மசாலா கோட் ஆயிருக்குன்னு. இப்போ இதை வறுத்துடுவோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்ப்போம். எண்ணெய் சூடாகட்டும். சூடான எண்ணெயில் உருளைக்கிழங்கு சேர்த்து முருகலை வறுத்து எடுத்துப்போம். உருளைக்கிழங்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இறக்கிடுவோம். குக்கர் ஒரு விசில் அடுப்பை நிறுத்திட்டேன். ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம்.
பாருங்கள் என்ன அருமையாக வந்திருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்ப்போம். சாதம் உடையாமல் கலந்து விடலாம். பட்டாணி புலாவ் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஒரு அரை மணி நேரத்தில் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சுஷில்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.